கேசரி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். முதல்ல முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரவை வறுக்கணும் இல்லையா, அதனால் முன்னாடியே முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யில் நம்ம வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆனால் நெய் வந்து இதில் அதிகமாக இருந்தால் தான் நம்ம கல்யாண வீட்டுகளில் சாப்பிட்ற அளவுக்கு கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் உருகுனதுமே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நம்ம விருப்பம், எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு வந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி டைமில் நம்ம அதை எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. இதே நெய்யில் நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம் ரவை. நல்லா வறுத்துடலாம். நல்லா வந்து லைட்டாக அந்த ரவை வறுத்து நல்ல மணம் வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு, நல்ல மணம் வரவும் ஆரம்பித்து லைட்டாக கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் நீங்கள் மறுபடியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கடாயிலே இருந்துட்டு வேறு கடாயில் நீங்கள் செய்யணும்னா கூட இந்த கடாயோடைய கூட நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். ரவையை மாற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தோம், அதில் தான் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் 3 ஏலக்காயை இது போல் தட்டி எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துடலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அடுத்து ஃபுட் கலர், நான் வந்து சாஃப்ரான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலருக்கு பதில் நீங்கள் குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் இல்லைன்னா பாலில் கலந்து கூட இதில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரவையை போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் கிளறிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க, இல்லைன்னா பட்டுப்பட்டுன்னு ஒரு மாதிரி தெரிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நிதானமாக வேகும். கலரும் கூட உங்கள் விருப்பத்தை பொறுத்து ரெட் கலர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேறு கலர் கூட உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரவை வெந்து தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டி சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இதே கப்பில் 1 கப் ரவை சேர்த்தேன், 1 கப் சர்க்கரையும். சர்க்கரை வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் கம்மி பண்ணுறதுனா கூட கம்மி பண்ணிடலாம், இல்லை அதிகப்படுத்துறதுனா கூட அதிகப்படுத்திடலாம். இப்போ சர்க்கரை சேர்ந்து நல்லா கரைய ஆரம்பிக்கவுமே நம்ம கேசரி வந்து ரொம்ப நல்லா வந்து கொல கொலன்னு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், அப்படியே அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா சர்க்கரை ஃபுல்லுமே கரைஞ்சிரும். பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா அது கரைஞ்சி லேசாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது பார்த்திங்களா. இப்போ அந்த சர்க்கரையும் நல்லா வற்றி நல்லா கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். நெய் ஊற்றி கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான பாருங்கள் வடைச்சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் பக்குவம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா கேசரி வந்து நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு மேலே ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் கூட நம்ம முதல்ல நெய் ஊற்றி கலர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம மேலே ஊற்றின நெய்யும் இது அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நெய் ததும்ப ரொம்ப அருமையான ஒரு கேசரி பாருங்கள். முதல்ல கூட ஓரளவுக்கு ஒட்டுச்சு, இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக வடைச்சட்டிலேயே ஒட்டலை பார்த்திங்களா. இந்த தான் சரியான பக்குவம். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம்.
அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப அருமையான ஒரு கேசரி ரவாவில் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே போல் மெத்தடில் ரவாவில் கேசரி பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. கேசரியில் வந்து அதிக பக்குவம் அப்படிங்கிறது வந்து இந்த ரவா வேகிறது மட்டும்தான் பக்குவம் அப்படின்னு சொல்கிறது. அது வேகிறத வச்சு தான் அது கெட்டி ஆகிறதும் இல்லை இப்படியும் ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிறதும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு.